அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். தேய்பிறை பிரதோஷம் 23/6/2025 எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், வீட்டில் சிவன் சிலை இருந்தால் அல்லது ஸ்படிக லிங்கம் இருந்தால் வேறு எந்த லிங்கம் இருந்தால் என்ன அபிஷேகம் செய்யணுங்கிற தேய்பிறை பிரதோஷ ஆன்மீக செய்தி இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஒரு அறிவிப்பு: 24/7/2025 அடுத்த மாதம் ஆடி அமாவாசை வருகின்றது. தவறவிட்டு விடாதீர்கள். உங்களுடன் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஆடி அமாவாசை நமது ஞானபீடம் சார்பாக அதர்வன வேத முறைப்படி இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமமும் ஆத்மசாந்தி பூஜையும் கன்னி தெய்வ பூஜையும் நடைபெற உள்ளது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு விவரங்கள் தரேன். ஆடி அமாவாசைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 23/6/2025 ஆணி 9 திங்கட்கிழமை தேய்பிறை பிரதோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். தவற விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப புனிதமான ஒரு நாள், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். நான் சொல்கிற இந்த எளிய வழிபாட்டை பிரதோஷ நேரமான மாலை 4:30 6 மணிக்குள்ளே செய்யுங்க, அல்லது மாலை 6 மணிலேருந்து இரவு 10:30 எப்போ உங்களால் முடியுமோ அப்போ செய்யுங்க. உங்கள் வீட்டில் சிவனுடைய சிலை அல்லது பானலிங்கம் அல்லது ஸ்படிகலிங்கம் வேறு எந்த மெட்டீரியலில் லிங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு நெய் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். தேய்பிறை பிரதோஷம் ஈசனுக்கு விசேஷமான ஒரு நெய்வேத்தியம். அது என்னன்னா நெய் சாதம். கொஞ்சம் சாதம் வடிச்சுக்கோங்க. அதுவும் பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. பச்சரிசி சாதம் வடித்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைந்து அதை ஈசனுக்கு நைவேத்தியமாக வைத்து ஓம் ஹரஹர மகாதேவாய நமோ நமக, ஓம் ஹரஹர மகாதேவாய நமோ நமக, ஓம் ஹரஹர மகாதேவாய நமோ நமக அப்படின்னு 108 முறை முழு பக்தியோடு சிவனை கூப்பிடுங்க. சிவன் அருளை வாரி வழங்குவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும். அனைவரும் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களால் சூழ்நிலையின் காரணமாக வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலோ, அல்லது வழிபாட்டின் பலன்களை கூடுதலாக பெற வேண்டும் என்றாலோ, தேய்பிறை பிரதோஷம் அன்னைக்கு ஒரு 5 பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. 5 பேருக்கு வயிறார உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதைவிட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யுங்க. அல்லது எங்கள் ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் 5 பேர் உணவு தானத்திற்கு 151 ரூபாய் செலவாகும். ஒரு 5 பேர்த்துக்கு ஒரு வேளை வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னா 151 ரூபா செலவாகும். நீங்கள் இந்த பங்களிப்பை செலுத்தினீங்கன்னா உங்கள் குடும்பம் சார்பாக எங்கள் அன்னசேவா குழு அன்று செய்யும் அன்னதானத்தில் 5 பேருக்குண்டான அன்னதானத்தை உங்கள் சார்பாக நாங்கள் செய்கிறோம். முடிஞ்சால் பங்களிப்பு தாருங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேர் பகிர்ந்து கொள்ளுங்கள். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். உங்களால் முடிந்த சிறு தொகையை செலுத்துங்க. அன்னதானத்திற்கு அதனுடைய புண்ணியம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.